ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி அக்கா என்ன பண்ண போகிறா? சாமி கும்பிட போகிறா. சிவன் வேஷப்பட்டு ஆட போகிறா. பாப்பா வந்து சிவனாட்டம் ஆட போகிறா. அதனால தான் வீரப்பையனார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சித்திரை 1க்கு வந்தால் பயங்கர க்ரௌடாக கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்க, சூப்பராக நல்லா அமைதியாக இருக்குது. ஆறு ஆனால் அவ்வளோவா தண்ணி போல் லைட்டாக தேங்கி தான் நிற்கிது. சூப்பராக இருக்குது பாருங்க. இதான் கோயில். இந்த தம்பி நிற்கிறியா பாருங்க. இதான் ஒன்றா தான் காட்டுறேன். என்ன பண்ணுற? நல்லா இருக்கா ஜெசிந்து? நல்லா இருக்கா? ஏய் வேன் நாளைக்கு எங்கப்பா போதும் அழகி. வா அழகி, வெளியே வா அழகி, போதும். சும்மா தவ்வாத வேணாம் அழகி, வா. ஏய் கண்ணடிக்கிற. பார்த்து அழகி. அடி 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 அடிக்கலாம். மணி அடிக்கிறதுக்கு என்ன? அதான் மேலே இருக்கா மங்கி இருக்கா? நம்மளோட சேர்ந்து குரங்கோட குரங்க உட்காந்துருக்கு. தம்பிக்கா நமஸ்காரம் பண்ணுங்க, தட்டி கும்பிடுங்க. அண்ணா பாட்டு போட்டுவீங்களா? சரி, இப்போ வந்து ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ரிஹர்சல் முடிஞ்சு நீங்க எல்லாருமே கரெக்டா ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் 10 minutes கழிச்சு ரெக்கார்டு ஆரம்பிப்போம். அந்த ரிஹர்சல்ல கூட நீங்க நிக்கலாம். சரியா? ரெக்கார்டுல நீங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்டாப் பண்ணாம டான்ஸ் ஆடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 300 பேர் ஆடினாங்க, 500 பேர் ஆடிருக்காங்க, 10,000 பேர் ஆடிருக்காங்க, இங்க 100 பேர். எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு ரெக்கார்டும் யாரும் செய்யாதத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாருமே இந்த சிவனோட மேக்கப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு நீங்க தான் பண்றீங்க. ஓகேவா? இது வரைக்கும் இந்த சிவன் ரேஸ்ல யாருமே இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணல. நீங்க முதல் தடவை இது பண்றதுனால இதை டிவைன் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இதை பதிவு பண்ண போறாங்க. ஆனா நீங்க எப்படி ஆடணும்? அழகா ஆடணும்.
எப்படி முத்ரா சொன்னாங்களோ அந்த முத்ரா சொல்ல ஆகணும், ஸ்டாப் பண்ணாம ஆகணும். ஓகேவா? ரிகர்சல்ல நிறுத்தினா கூட அடுத்தது ரெக்கார்டு 10 மினிட்ஸ் கேப்ல நம்ம ஆரம்பிப்போம். அப்ப யாருமே நிறுத்தாம ஆரம்பிப்போம். ஓகேவா? பாட்டு பாட சொல்லலாமா? ஓகே. சாமா ஆஃப்டர்நூன் முழுமண்டி சாமா அரைமண்டி முழுமண்டி சாமா அரைமண்டி முழுமண்டி சாமா. ஸோ எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டீங்களா? பாப்பா ஆடுற இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஓடி 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 உட்கலந்த ஜோதிங்கிற சிவன் பாட்டுக்கு தான் ஆடுறா ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் பாட்டும் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதனால் பாட்டு நான் போடலை, வெறும் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். இந்த டான்ஸ் ரிஹர்சல் மட்டும்தான். ரிஹர்சல் ஆடி முடித்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ் பிரேக் விட்டதுக்கப்புறம் தான் வேர்ல்டு ரெக்கார்ட் டான்ஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் டான்ஸில் 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக அழகாக ஒரே மாதிரி ஆடிருந்தாங்க. இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் டான்ஸில் பாப்பாவும் பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியிலே பாப்பா ஒருத்தி மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு ரெக்கார்ட் டான்ஸ் பண்ணுறா. இது எங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். இது ஜஸ்ட் ரிஹர்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா எப்படி ஆடுறாங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய புது புது வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அழகா ஆடுச்சு. அதே தொப்பி போட்டு ஆடுது பரவாயில்ல. ஏய் ஜஸ்மின்ட்ட இன்னும் இங்கிட்டு வந்துருங்க. ஜஸ்வின் இதை வந்து யாருமே குறையே சொல்ல முடியாது. அந்த மகா சிவனுக்கு வந்து அர்ப்பணம் அப்படிங்கும் போது அந்த சிவனே வந்து ஆடுற மாதிரியே இருந்தது.
தெரியுமா? ஸோ உங்களை நீங்களே நல்லா பாராட்டிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ பயங்கரமாக கிளாப் பண்ணுங்க. நீங்கள் டான்ஸ் ஆன விட உங்களை கிளாஸ் தான் அதிகமாக இருக்கும். கைதட்டு ஐஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. அம்மா ஐஸ் இவனுக்கு ஒன்றும் இரு இப்போ வேணாம் இந்த பதிவு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வேர்ல்ட் ரெக்கார்டுல சிவன் மேக்கப்ல நம்மளோட மனுஷங்களோட ஒவ்வொரு நிலையும் இந்த பாடல் உணர்த்தும். அந்த ஒவ்வொரு நிலையும் ரொம்ப அழகா நாட்டியத்து மூலமா அழகா எக்ஸ்பிளைன் நாங்க எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி ஆடிருக்கீங்க. ஸோ இதை நம்ம ரெக்கார்ட்ல பதிவு பண்ணிடலாமா? சொல்லுங்க. பதிவு பண்ணலாம். முதல் தர இந்த ரெக்கார்ட்ல இந்த ஊர்ல இந்த பாட்டை நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் ரெக்கார்டுல இந்த பாடல் பதிவாகுது. கண்டிப்பா எல்லாருக்கும் சர்டிபிகேட் உண்டு. நான் எது போக மாட்டேன், உங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு போறேன். ஓகேவா? உட்காந்துக்குங்கண்ணா. ஸ்டேஜ்ல ஒவ்வொரு டீச்சர்ஸையும் கூப்பிடுவாங்க. ரெக்கார்டு கொடுக்கும்போது அந்தந்த டீச்சர்ஸோட ஸ்டூடெண்ட் அப்படியே நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சர்டிபிகேட் முன்னாடியே நீங்க வாங்கிக்கோங்க. ஸ்டேஜ்ல கூப்பிடும் போது அந்தந்த டீச்சர்ஸோட நீங்க அப்படியே வந்துடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. அக்கா நல்லா இருந்தாளா? அவளாதான் முடிஞ்சு. அக்கா நல்லா இருந்தாளா? சூப்பரா இருந்தாளா? அவ ஆடினதுக்கு உனக்கு தண்ணி தெரியுதா? குரு அவங்க ஸ்டூடண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல போயிருங்க. ஸ்டேஜ்க்கு ஃப்ரண்ட்ல போயிருங்க. ஒரே லைன்ல உட்கார்ந்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராமோட கோஆர்டினேட்டர் குரு லதா அவங்களோட கான்வென்ட், அவங்க போகிற கான்வென்ட் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க. சாப்பிட்டு தான் போகணும். எங்கள் குடும்பத்திலேயே ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது பாப்பா மட்டும்தான். அழகி சிவநாட்டம் பண்ணியிருக்கா என் பாப்பா. எப்படி ஆடினாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டு இங்கேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ சாப்பிட போகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லிடு. ஏமா பாய் சொல்லு. பாய். தம்பி அழுக மூஞ்சி வந்து ட்ரோன் கேமரா கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். 10 ரூபா கூட தரானம்மா. அந்த ட்ரோன் கேமரா வேணுமா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.